மாதிரி இந்த டேப்பை பாருங்கள். இது எங்கள் மாடியில் இருக்கிற, அதாவது நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதாவது அஃபிஷியலாக நான் வேலைக்கு போகும்போது அங்கே மன நெருடல்கள்லாம் இருக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த செடி, இது என்ன பழம்னு கூட தெரியல. இதில் காய்கள் மாதிரி இருக்கும். இந்த பூ பாருங்கள். இந்த பூவிலேருந்து ஒரு ரெட் கலரில் இங்கே பாருங்கள் விட்டுருக்கு. இது வந்து ரெட் கலரில் வரும். இந்த ரெட் கலர் இங்கே பாருங்கள் இங்கேயும் விட்டுருக்கு. இதெல்லாம் அணில் சாப்பிட்றது. அணில் கத்துற சவுண்டு கூட உங்களுக்கு இங்கே கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லைட் அரெஸ்டர் அதுவும் போட்டிருக்கோம். எங்களோட அந்த இது இருக்குது இல்லைங்களா, சோலார் பேனல், அதுக்கு இது லைட் அரெஸ்டர். அதே சமயத்தில் இயற்கையாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விதையை போட்டு அதில் பூக்கள், அந்த பூக்கள் காயாக மலர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்திருக்கு. அது கூடவே நாங்கள் இன்னொன்றும் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இந்த டேப்பில் இருந்து இங்கெல்லாம் வரும் இந்த மங்கீஸ் எல்லாம் இங்கெல்லாம் வந்து அப்படியே வெயில் காலத்தில் இந்த டேப்பை திறந்து தண்ணி குடிக்கும். நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். இதை திறந்து விட்டுருச்சுன்னா அதுக்கு மூட தெரியாது, அப்படியே விட்டுரும். டேங்க் ஃபுல்லாக இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அங்கே பாருங்கள், அங்கே டேங்க் இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி ஃபுல்லாகவே காலி ஆகிடும். இருந்தாலும் ஒரு உயிரினம் குடிக்கட்டும், ஒரு உயிரினங்கள் வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரத்தையும் இந்த டேப்பையும் அப்படியே விட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது பாருங்கள், அழகான தென்னை மரம். இதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு. இந்த மாதிரி எல்லாருமே வாழணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.